ஹலோ காய்ஸ், ரொம்ப நாளாக சரியாக வீடியோ போட்டிருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரும். ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் நிறைய நேரத்தில் பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய வார்த்தை, காவிரி ஆறில் கர்நாடகா தண்ணி திறந்து விடல அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதில் அது கர்நாடகாவில் மட்டும் நிறைய டேம்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் மேட்டூர், அதிகபட்சம் கல்லணை சின்ன டேமாக இருக்கே, ஏன் நம்ம தமிழ்நாட்டில் அது மாதிரி கட்ட முடியாதா கர்நாடகாவில் இருக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் தமிழ்நாட்டில் அது மாதிரி இப்போ கூட ரீசெண்டாக நிறைய பட்ஜெட் தாக்கலாக இருந்தது, ஆனால் காவிரி பற்றி ஏதோ தடுப்பணை கட்டணும்னு சொல்லிட்டு எதுவுமே வரல அப்படின்னா, தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அதில் ஒரு சில இதெல்லாம் இருக்குது. வாங்க என்னங்கிறத பார்த்துக்கலாம். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காவிரி அதுங்கிறது தலைக்காவிரி அப்படிங்கிற ஒரு இடத்துல கர்நாடகாவில் ஒரு இடங்கள்லேருந்து வருது. ஓகேவா? கபினி, கிருஷ்ணசாகர், ஒரு சில 3க்கும் மேற்பட்ட அணைகள் கர்நாடகா அவங்க கட்டி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போது மேகதாது. ஓகேவா? மேகதாது அப்படிங்கிறது தமிழ்நாடு அந்த அவங்க கர்நாடகா எல்லைக்கு மிக அருகில் மேகதாது. அதை பற்றி நான் வீடியோலாம் போட்டிருக்கேன், ப்ரீஃபாக போய் பாருங்கள். ஓகேவா? அந்த இடங்களில் அவங்க டேம் கட்டினா அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது மொத்தமாக 114 சம்திங் டிஎம்சி இதுக்கு முன்னாடி ஒரு கபினி, கிருஷ்ணசாகர், ஒரு சில அணைகள்லாம் கட்டியிருக்காங்கல்ல, 114 டிஎம்சி அவங்களால இந்த 3 டேம்லையும் வச்சுக்க முடியும். தமிழ்நாட்டில் ஐ திங்க் மேட்டூரில் இருக்கக்கூடியது 93 டிஎம்சி. ஓகேவா? கிட்டத்தட்ட இப்போது மேகதாது கட்டினா கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட டிஎம்சி மேக்ஸிமம் கர்நாடகா போயிடும். இப்போ அந்த உபரி நீர் திறந்து விட்றாங்கல்ல, அதுவே நமக்கு கிடைக்காது மேகதாது கட்டினா. இதுதான் சிம்பிள் லாஜிக்கு. கிட்டத்தட்ட இப்போது உபரி நீர் திறந்து விடுறதுக்கான ரீசனே அங்கே தேக்கி வைக்க முடியல அப்படிங்கிறதுனால அந்த உபரி நீரை அவங்களே சேமித்து வச்சுட்டாங்க அப்படின்னா மிஞ்சி போன ஏதாவது ஒரு சில தண்ணி தான் நமக்கு வரும். அதனால தான் மேகதாது கட்டக்கூடாது அப்படிங்கிறது. இன்னொன்று, மேகதாது கட்டினா கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி நம்ம 93 டிஎம்சினா அவங்க 180 190 டிஎம்சி அளவுக்கு அவங்களால தண்ணீரை சேமிக்க முடியும். கிட்டத்தட்ட அது மலைப்பாங்கான இடம். சரி, ஓகே ப்ரோ, இதெல்லாம் எனக்கு தெரியும், நீ நிறைய வீடியோவில் நான் பார்த்துருக்கேன். ஏன் தமிழ்நாட்டில் கட்டலை அப்படின்னா, வாய்ப்பு கிடையாது. சிம்பிளாக சொல்லணும்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா மேட்டூர் அப்படிங்கிறது மலைப்பாங்குலேருந்து வரக்கூடியது. அந்த மேட்டூர், ஈரோடு, கரூர் இந்த இடங்கள்லாம் மலை சார்ந்த இடங்கள். ஓகேவா? இப்போது நீங்கள் மேட்டூரில் அணை கட்டும்போது 100 அடி உங்களால் அவ்வளோ அளவுக்கு தண்ணியை நல்லா சேமிக்க முடியும். அது சிம்பிளாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஏன் கல்லணைக்கு அப்புறம் நம்மளால் இந்த வங்காள விரிகுடாவில் பூம்புகாரில் போய் கலக்குது அங்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா சின்ன ஒரு கான்செப்ட் தான். இப்போது கிட்டத்தட்ட நம்ம நிறைய காவிரி ஆற்று பகுதிகளில், திருச்சி கல்லணையில் நிறைய இடங்களில், தஞ்சாவூரில் ஒரு சில டெல்டா மாவட்டங்களில் தண்ணீர் பாசனம் போகும். ஓகே, நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க தென் மாவட்டங்கள் போயிருந்தா. ஓகேவா? சரி ப்ரோ, நம்ம தடுப்பணை மாதிரி கட்டலாமே, அங்கே 3 கட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி 4ஆவது கட்ட பார்க்கணும் அப்படின்னா, கட்டணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நம்ம தண்ணி சேமித்து வச்சோம் அப்படின்னா நிலப்பரப்பில் போயிடும். ஓகே, நம்ம எதுவுமே மலைப்பாங்கான இடம் கிடையாது, அவ்வளோ அகலமாக அடியும் கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட மலை குன்றுகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் டேம் கட்ட முடியும். நம்ம சும்மா பள்ளம் தோண்டிட்டு கிணறு மாதிரி தோண்டிட்டுலாம் எதுவுமே பண்ண முடியாது. இயற்கையாக அது கொடுக்கக்கூடியது தான். ஓகேவா? இப்போ மேட்டூரில் இருக்கிறதே கூட பார்த்திங்க அப்படின்னா மலைப்பாங்கான இடம், அங்கேருந்து சேமிச்சு வைக்கும்போது கீழே வருது. ஆனால் இப்போ இது எல்லாமே சமவெளி. மேட்டூருக்கு அடுத்து வந்தாலே சமவெளி தான். புரியுதா? அதில் எவ்வளோ சேமிக்க முடியும் ஓரளவு. இப்போது சிம்பிளாக சொல்கிறேன், வெள்ளம் வருது அப்படின்னாலே அதிகபட்சம் தண்ணி இப்போ 1 லட்சம் கனடி 1.5 லட்சம் கனடிலாம் தண்ணி திறந்து விட்றாங்க. நீங்கள் லாஸ்ட்டு ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் பார்த்துருப்பீங்க. அப்போ தண்ணி திறந்து விடும்போது ஐ திங்க் கும்பகோணம், மணக்கரை அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நிலங்கள் மேலே வந்துச்சு. அப்போது நீங்கள் டேம் கட்டினீங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஏதோ சேமித்து வைக்கணும் அப்படிலாம் கிடையாது, ஒன்றுமே வாய்ப்பு கிடையாது. இதுதான் சிம்பிள் லாஜிக்கு. அதனால தான் தமிழ்நாட்டில் டேம் கட்ட முடியாது. நம்ம சீமானவர்கள்லாம் சொல்லுவார் நிறைய. பட் ஆனால் அதுக்கு வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மி. மேபி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா, பள்ளம் தோணுனா அப்படின்னா இப்படியா இருந்தாலும் தூராயிடும். ஓகேவா? இப்போது மேட்டூரில் கூட நிறைய இடங்களில் அந்த மண்ணெல்லாம் சரிஞ்சு இப்போது தண்ணியால் கொள்ள அளவு ரொம்ப கம்மியாகிட்டு வந்திருக்கு. காரணம் அது அப்பப்போ தூர் வாரிட்டே இருக்கணும். இங்கே நீங்கள் தூர் வாரினாலுமே வாய்ப்பு கிடையாது. ஏன்னா என்றைக்குமே இயற்கையாக விட்டது மலைப்பாங்கான இடங்களை மட்டும்தான் பண்ண முடியும். நம்மளாக சமவெளி பகுதிகளில் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஊருக்கு தான் தண்ணி வந்துடும், நமக்கு தான் மெயின் ஆபத்து வந்துடும். சிம்பிள் லாஜிக்கு தான். வேறு என்ன வழி இருக்குது அப்படின்னா, இந்த நிறைய திட்டங்கள் கொண்டு வரலாம். அந்த ஆறுகளை பிரித்து கொண்டு போகிறது. இப்போ காவிரி ஆற்று பகுதியெல்லாம் கரூர் மாவட்டம், திருச்சி, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருவாரூர் ஒரு சில மாவட்டங்கள்லாம் போகுதில்ல. அப்போது நீங்கள் ஒரு செயற்கையாக பள்ளங்கள் மீன்ஸ் இணைப்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் கான்செப்டில் எடுத்துக்கிட்டு எங்கெங்கே கொண்டு போக முடியுமோ போகலாம். நிறைய இடங்கள்லாம் அடிபடும். பட் ஆனால் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால்
இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் நெல் விளைவிக்கிறதுல கொஞ்சம் முன்னோட்டமாக போகலாம். ஓகேவா? இதுதான் எனக்கு நான் வீடியோவில் பார்த்ததுலேருந்து நிறைய படித்ததுலேருந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? இதுதான் லாஜிக்கு. மலைப்பாங்கான இடம் கர்நாடகா ஃபுல்லாகவே. ஏன்னா அதுக்கப்புறம் ஓரளவு இப்போது நீங்கள் கேரளா பக்கம் போனாலே நிறைய இடங்களில் வந்து நிறைய அணைகள்லாம் இருக்கும், நிறைய பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோவை டிஸ்ட்ரிக் அந்த கேரளா கர்நாடகா ஒட்டி தான் அந்த ஒரு கர்வ் ஷேப்பில் மட்டும்தான் மலைகள் இருக்கும். அதுக்கப்புறம் இது எல்லாமே சமவெளி பகுதிகள். இதுதான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அறுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் இல்லை ப்ரோ கட்டலாம் அப்படி இப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும், அதை கண்டிப்பாக வந்து பதிவு பண்ணுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன், மக்களும் வந்து படித்து தெரிஞ்சிட்டும். இதுபோல் பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீ சொல்ல பார்க்கலாம்.